ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வடைகறி பார்க்க போகிறோங்க. நம்ம கடலப்பருப்புலாம் ஊற வச்சு நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இந்த டேஸ்டியான வடைகறி எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வடைகறி ரெடியாக பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சுக்க போகிறோங்க. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். எடுத்து நான் வாஷ் பண்ணி ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்ச கடலப்பருப்பை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாங்க. பருப்பு எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா மழன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். வடைகறிக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பகடா மாதிரி சுட்டி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸில் கிள்ளி பகடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. காரா பூந்தி சைஸில் நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம வடைகறி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பகடா மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவும் சேவுக்க வேண்டாம், லைட்டாக கலர் மாறந்தோம் நம்ம எடுத்துடலாங்க. உள்ளே சாஃப்டாக இருக்கணும். இப்போ வடைகறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அதில் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ 1.5 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த வடைகறிக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. இதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொதித்து நம்ம அந்த பகடாலாம் சேர்க்கக்குள்ள கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சுட்டி வச்சுருந்த கடலப்பருப்பு பகடாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சுக்கிறேன். நல்லா அந்த குழம்போடு கூட நல்லா அந்த பகடாலாம் நல்லா செட் ஆகணும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் வடைகறி ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சன்